மகளிர் உலக கோப்பையுடன் ஜெமிமா, ஸ்மிருதி மற்றும் பலர் எடுத்துக்கொண்ட போட்டோஸ் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். நவி மும்பையில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி உலகக் கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது இந்திய மகளிர் அணி. முதலில் விளையாடிய இந்தியா 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 298 ரன்கள் குவித்தது. 87 ரன்களோடு சஃபாலி வர்மாவும் 58 ரன்களுடன் தீப்தி சர்மாவும் அபாரமாக ஆடினர். பந்து வீச்சிலும் மிரட்டிய தீப்தி சர்மா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த பரபரப்பான ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா எடுத்த 298 ரன்கள் உலகக்கோப்பை வரலாற்றில் 2வது அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். மேலும் தென்னாப்பிரிக்க அணி 45.3 ஓவர்களில் 246 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. மேலும் இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட தீப்தி சர்மா தொடர் நாயகி விருதை வென்றார். இறுதிப் போட்டியில் அதிரடி காட்டிய ஷஃபாலி வர்மா ஆட்ட நாயகி விருதை வென்றார். இதன் மூலமாக உலகக் கோப்பையை வென்ற ஒரே அணிகள் பட்டியலில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுடன் தற்போது இந்தியாவும் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் சிறப்பாக விளையாடி உலகக் கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தனது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உலகக் கோப்பையுடன் எடுத்துக்கொண்ட சில அழகான புகைப்படங்களை பகிர்ந்ததுடன் உலகிற்கு காலை வணக்கம் என்றும் ஸ்மிருதி மந்தனாவும் கோப்பையை ஏந்தியிருக்கும் படத்தையும் பதிவிட்டிருந்தார். அதே போலவே மற்றொரு பதிவில் அவர் ராதா யாதவ் மற்றும் அருந்ததி ரெட்டியுடன் மொத்தமாக 4 நபர்களும் இணைந்து உலக கோப்பையுடன் எடுத்துக்கொண்ட ஒரு சூப்பரான படத்தை பகிர்ந்திருக்கிறார். அத்துடன் அதில் நாம் இன்னும் கனவு காண்கிறோமா ரோட்ரிக்ஸ் என்று பதிவிட்டிருந்தார். உலக கோப்பைக்கான இந்தியாவின் காத்திருப்பு இறுதியாக நவி மும்பையில் முடிவுக்கு வந்தது. இந்த வெற்றி பல வருட காயத்தின் உச்சக்கட்ட வலியாகும். இந்தியாவில் பெண்கள் கிரிக்கெட்டிற்கு ஒரு புதிய விடியலை கொடுத்திருக்கிறது என பலராலும் போற்றப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வெற்றி மித்தாலி ராஜ் மற்றும் ஜூலன் கோஸ்வாமி போன்றவர்களுக்கும் சுடரை சுமக்க தயாராக இருக்கும் புதிய தலைமுறைக்கும் கிடைத்த வெற்றி. இந்த நவம்பர் 2, 2025 இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் பொன்னான அத்தியாயம் தொடங்கிய நாள் என்றே சொல்லலாம்.